ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ட் சமையல். 2 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த லெமன் என்ன எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வெள்ளை கரைசல் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது வெல்லம் ஒரு பேனில் போட்டாச்சு. இது கண்டிப்பாக இந்த வெல்லம் கரைச்சிட்டு இந்த வெல்லத்தை நம்ம வெடிகட்டி எடுத்துக்கணும். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டுலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நான் இப்போ தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு வெடிகட்டியில் வெடிகட்டிடலாம். இதை உடனே அளம்பிடுங்க, காஞ்சதுன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்படணும். அது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதத்துக்கு வரும். அதை நான் உங்களுக்கு எந்த பதம்ன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டுலாம். இப்படி எடுத்து போட்டால் கரெக்டாக ஒரு இடத்துல நிற்கணும். ஆனால் இப்போதைக்கு அந்த பதம் வரல இல்லையா? ஸோ அந்த பதம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பதம் இப்படி எடுத்தால் இப்படி போட்டால் ஒரே இடத்துல நிற்கிறது பாருங்கள். ஸோ இது கரெக்டான பதம். இப்படி எடுத்தால் நமக்கு அந்த உருட்டுற பதம் வரணும். நல்லா உருட்ட வருது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த எலுமிச்சை பழம் நான் எடுத்து வச்சேன் இல்லையா, இதை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை ஏன் பிழிகிறேன் அப்படின்னா அந்த பதம் மாறாமல் நமக்கு அதே கன்சிஸ்டன்சியில் நமக்கு வச்சு கொடுக்கும் இந்த லெமனை. இப்போ தேவையான அளவு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சுக்கு பொடி இருந்தால் அதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ இதில் நம்ம கடலையை இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்து நல்ல கடலையாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் நமுத்து இருக்கக்கூடாது. இப்போ இதை போட்டு நல்லா உருட்டுற பதம் வரணும். முழு கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்க, நல்லா இது உருட்டுற பதம் இப்படி வருது. ரொம்ப ஈஸி, சட்டுன்னு பண்ணிடலாம். நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும். ஏன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி, சட்டுன்னு வீட்டில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது உருட்டுற பதம் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும், ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா. நமக்கு உருட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் சூடு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக இது ஆறட்டும். நம்ம உருட்டும் போது கையில் ரொம்ப ஒட்டுச்சுன்னா இந்த மாதிரி அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எடுத்து நம்ம உருண்டைகளாக உருட்டிடலாம். கொஞ்சம் சூடாகவே இருக்கிறதுனால நான் வேற ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடுறேன். இப்போ இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக இந்த மாவு, பச்சரிசி மாவு நீங்கள் கையில் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ நல்ல சவுண்டு வரணும். உதிராமல் வந்திருக்கு பாருங்கள்.
இதே மாதிரி எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பச்சரிசி மாவு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிண்டுருங்க. எவ்வளோ சட்டுன்னு முடிஞ்சிருச்சு பாருங்க. இதே மாதிரி நம்ம பண்ணால் நம்ம ஆற்றுலேயே இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். பொரி உருண்டை, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை உருண்டை, அதனுடைய லிங்க்ஸும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்புங்க. மெயில் ஐடி நான் கீழே கொடுக்குறேன். இப்படி உருட்டிட்டு இப்படி போடணும். ஸோ ஒவ்வொரு உருண்டையும் பார்த்து இப்போ எடுக்கிறச்ச கொஞ்சம் உள்ளுக்கு சூடு இருக்கும், நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணணும். பெரிய உருண்டை வேணும்னா 2 கையாலையும் போட்டு நீங்கள் நல்லா பெருசாக நீங்கள் எடுத்து பண்ணணும். இங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம உருட்டி நம்ம எடுத்துட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உருண்டை எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ரோஸ்டட் கிராம் பால்ஸ், இது ஜாகரி பால்ஸு. இது பார்த்தீங்கன்னா முழு கடலையே இந்த மாதிரி விற்கிறது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நீங்கள் இந்த மாதிரி கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உடச்சிருந்தாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்புக்கு அதே கப் அளவால் பாதி கப் வெல்லம் நம்ம எடுத்துக்கணும். தண்ணி வந்து இப்போ வெல்லம் கரைச்சலுக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கப்பாலேயே 1/4 கப்பு நம்ம தண்ணி அதில் விட்டு வெல்ல கரைச்சல் நம்ம வெடிக்கட்டிக்கலாம். இப்போ இந்த கப்பில் தான் 1/2 கப் நம்ம வெல்லம் எடுத்திருக்கோம். அதில் வந்து 1/4 கப்பு நம்ம வந்து தண்ணி எடுத்து இதில் விட்டு நம்ம இப்போ கரைச்சல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து வெடிக்கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சாச்சு. இதை நம்ம வந்து வெடிக்கட்டிக்கலாம். இதை உடனே தண்ணி வச்சு அலம்பிட்டிங்கன்னா இது வந்து அந்த கெட்டியாகாது பாத்திரம். இப்போ இதை வந்து ஒரு பாகு நான் காமிக்கிறேன், அது எந்த பதம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். கொஞ்சம் உருட்டுற பதம் மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், இது கொதிக்குது. இப்படி எடுத்தோம்னா இப்படி போட்டால் நிற்கணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இது நான் அப்படியே கரைஞ்சிருக்கு. அப்படியே நிற்கணும், நின்று உருட்டுற பதம் வரணும். இப்போ பாருங்கள், கெட்டியாகுது. இப்போ ஒரு இடத்துல நிற்கிது, ஆனால் உருட்டுற பதம் வந்திருக்கான்னு நம்ம இப்படி எடுத்து பார்க்கணும். ஆனால் உருட்டுற பதம் வரல. இப்படி எடுத்தால் எல்லாமே தனித்தனியாக ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இது பாருங்கள், இப்போ லைட்டாக இது உருட்டுற பதம் வந்துடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பதம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2-3 ட்ராப் வந்து நம்ம லெமன் இப்படி பிழிஞ்சிக்கலாம். இப்படி லெமன் பிழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் வந்து மாறாது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த பொட்டுக்கடலையே இதில் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் நான் பொரி உருண்டையும் பண்ணி காமிச்சேன். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இதே மாதிரி இப்படி கலரிக்கலாம். கலரிட்டு இப்படி சுருட்டுற பதம் வரும் இல்லையா, அப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம கையால் பிடிக்க வேண்டியதுதான். இப்போ இது முழு கடலையாக இருக்கு. நீங்கள் இதுலேயே உடச்சிருக்கோம், அதான் உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. அதில் பண்ணால் இன்னும் அதில் தான் வந்து மெயினாக பண்ணுவாங்க. இப்போ எனக்கு இந்த முழு கடலையே கிடச்சிருக்கு, அதனால் நான் இதை இப்படி பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி சுருண்டு இப்படி வருது பார்த்தீங்களா, இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு கையில் இப்படி பிசைஞ்சிட்டு நம்ம இப்போது உருண்டைகளாக பிடிக்க வேண்டியது தான். இப்போ இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, கொஞ்சமாக 1 மினிட்ல இது ஆறிடும். அந்த அரிசி மாவை கையில் தொட்டுண்டு இந்த மாதிரி நம்ம உருட்டணும். இங்கே பாருங்க, உங்களுக்கு பிடிக்குன்னா நெய் கூட தொட்டுட்டு இப்படி உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டுற பதம் வரும். உருட்டிட்டு இப்படி போட்டு பாருங்க, அப்படியே நிற்கிது பாருங்க. ஸோ இது கரெக்டான பதம். இதே மாதிரி மற்றதும் உருட்டிக்கலாம். பொரி உருண்டை மாதிரி கிடையாது, இதில் சூடு இருக்கும், அதனால் பார்த்து கொஞ்சமாக லைட்டாக ஆறத்துக்குள்ளே பண்ணணும் நம்ம. கரெக்டாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைங்களும் உருட்டிக்கலாம். இப்போ உள்ளே எடுக்க எடுக்க சூடாக தான் இருக்கும். ஒட்டுற மாதிரி இருக்கும். கையில் இப்படி தடவிண்டு இப்படி நீங்கள் உருட்டுங்க. ரொம்ப ஈஸி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி சட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், வீட்டில் நல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ எல்லா உருண்டைங்களும் இந்த மாதிரி உருட்டியாச்சு பாருங்கள். உருட்டுறதுக்குள்ள கொஞ்சம் நல்லா ஆறிடும். நான் சாப்பிட்றதுக்கு போட்டால் இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். இப்போ நான் எடுத்த ஒரு கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 உருண்டை வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி சட்டுன்னு நீங்கள் பண்ணி அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாவு மாவு இந்த மாதிரி கையில் தடவிண்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க.